இப்போது நவீன பார்வையில் மனங்களில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது சமூகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நம் முன்னோர்கள் கொண்டிருந்த அதே பார்வையை இளம் தலைமுறையினருக்கு நாம் ஊட்டுவதற்காக எவ்வாறு முனைப்புகளை எடுக்க வேண்டும்? இந்த இயற்கை கூறுகள் நாம் இப்போது பேசிக்கொண்டு இருப்பவை அவை எப்போதும் கட்டிடக்கலை வளர்ச்சியில் ஒரு அந்தமாக இருந்தன. அதனால்தான் இறுதியில் அது ஒரு புனிதமான கட்டிடக்கலை அல்லது புனிதமான புவியியல் ஆகிறது எந்த இடத்திலும். அதனால் கோவில்கள், எடுத்துக்காட்டாக ஒரு கோவில் கட்டப்படும் போது இந்த எல்லா கூறுகளும் அந்த கோவிலின் பெரிய சூழலின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன. அதனால் கோவிலின் தண்ணீர் ஒரு முக்கியமான கூறாக இருக்கிறது அல்லது மரங்கள் போன்றவை கோவில் வளாகத்துக்குள் இருக்கின்றன. கோவில் வளாகத்தில் மரங்கள், முக்கியமான மரங்கள் இருப்பது எப்போதும் நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்திய கலாச்சாரம் இந்த சூழல் கூரை பார்க்கும் விதம் சமுதாயத்திலும் இந்த சூழலிலும் நீண்ட காலம் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. உதாரணமாக, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்தல விருஷம் இருக்கும். இந்த ஸ்தல விருஷங்கள் என்பது உள்ளூர் பகுதியில் வளரும் மரங்கள். அவை கோவிலின் சிறிய காலநிலையை பாதிக்கும். அதனால்தான் நாம் கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கோவிலுக்குள் நுழையும் போது அந்த சிறிய காலநிலை மாறுகிறது. இப்போது நான் பார்க்கும் பிரச்சனை என்னவென்றால், நவீன காலத்தில் நிலைத்தன்மையை பார்க்கும் விதம் குறுகிய கால நோக்கில் உள்ளது. நாம் சில நடவடிக்கைகள் எடுத்து அதை நிலைத்ததாக மாற்றுகிறோம். ஆனால் இது மீண்டும் குறுகிய காலத்துக்கான ஒரு கருத்தாகவே இருக்கிறது. ஆனால் நாம் பழமையான இந்திய ஞானத்தில் நிலைத்தன்மையை பார்க்கும்போது அது சமுதாயம், சிறிய காலநிலை, குறிப்பிட்ட குடியிருப்புகளின் சிறிய நிலை பிரச்சனைகள் ஆகியவற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து கூறுகளும் கோயில் கட்டிடக்கலையின் ஒரு அந்தமாக இருந்தன என்று நாங்கள் நினைக்கிறோம். இது கோயிலுக்கான இடம் தேர்வு செய்வதிலிருந்து துவங்கி, கோயிலுக்கான பொருட்கள் எப்படி கிடைத்தன, கட்டுமான தொழில்நுட்பம் இடத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பவற்றை உள்ளடக்கியது. அதனால் இவை அனைத்தும் மிகவும் உள்ளூராகவும் குறிப்பிட்ட சில கொள்கைகளால் மிகவும் தெளிவாகவும் அமைந்திருந்தன. இதனால் இயற்கை எங்கும் பாதிக்கப்படாமல் அல்லது ஒரு அளவுக்கு அது கோயில்களின் கலாச்சாரத்தில் பல விதங்களில் ஊடுருவி இருந்தது.